அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம உடம்புக்கு முக்கியமான ஒரு பகுதி இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை பற்றி பார்த்துட்டு நிறைய பேர் இதை பற்றி கேட்டிருக்காங்க. அதனால் இதை பற்றி பார்த்துக்கலாம். இந்த வயிறுன்னு சொல்லும்போது ஒரு சிலருக்கு உடம்போடு ஒட்டி இருக்குது, ஒரு சிலருக்கு ஒரு அடி வெளியே வந்துருக்கு, இன்னொரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் லேஸ் அப்படியே இங்கே நெளிஞ்சு அப்படியெல்லாம் இருக்கும், மடிப்பாக இருக்கும். இப்படி நிறைய விதங்களில் அந்த வயிறானது நிலைகள் மாறி இருக்குது. நம்ம குழந்தை இருக்கும்போது இந்த பிரச்சனை யாருக்கு இல்லை. நம்ம வளர நம்ம உடம்பு வளர்ந்து இந்த மாதிரி எச்சா கம்மியாகி திரும்பி இந்த சைடில் போய் இந்த சைடில் போய் இப்படி வந்திருக்குது. இது யாரும் நம்ம கேட்டு வாங்கல, அது தானாக வந்தது தான். அது நம்ம சின்ன சின்ன பழக்க வழக்கங்களை மாற்றுறதுனால இந்த பிரச்சனை அமைஞ்சிருக்கலாம், நமக்கு வந்திருக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா அந்த பழக்க வழக்கம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா நம்ம வேலை நிமித்தமாக சொல்லிட்டு சும்மா இருந்தாலும் டைமுக்கு கரெக்டாக சாப்பிடாம பசியாயிரும். அந்த பசியானோடனே அந்த சாப்பாடு சாப்பிட நிறுத்திட்டு அப்போ போய் ஒரு டீயை குடிக்கிறது. அப்போ என்ன ஆகும், அந்த டீ சாப்பிட்டோம்னா நமக்கு உடம்புக்கு எனர்ஜி பத்தாது. அப்போ சாப்பாடு சாப்பிட்ற டீ சாப்பிட்டோம்னா உடம்புக்கு எனர்ஜி இல்லாமல் அது ஒரு வலி அமைஞ்சிடும். நமக்கு அது புண்ணா அல்சராகி புண்ணாக மாறிடும். இது மாதிரி நைட்டில் ஒரு 10-11 மணிக்கு மேலே நல்லா ஹெவியான உணவு எடுத்துக்கிறது. அப்போ நமக்கு தூங்குற நேரத்தில் ஜீரணமாகாது, அதனால வலி வரும். இனி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இதில் தாண்டி இந்த அருமையான நீண்ட நாள் அல்சர் மருந்து எடுத்துருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்கு மருந்து இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு கை மருந்து சாப்பிடுவாங்க, உள்ள மாத்திரை போடுவாங்க. நம்ம நிறைய மாத்திரை பயன்படுத்தினா ஒரு சிலருக்கு அந்த குடலில் புண்ணாகி அதனாலேயும் வலி வருது. இன்னும் விஷயம் நான் தெளிவாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. யாருக்கெல்லாம் ஆறாத புண்ணு இருக்கோ அதுதான் கேன்சர் நோய்க்கு முதல் படியாக அமையும். அதனால் எங்கே புண்ணு இருந்தாலும் அதே மாதிரி இப்போ நான் வயிறை பற்றி பேசினால இந்த குடல் பகுதியில் புண்ணு இருந்தால் உடனே நீங்கள் ஆற்றிக்கணும். ஏன்னா குடல் புண்ணுன்ற ரொம்ப ஆபத்தான விஷயங்க. எனக்கு வெளியே தெரியாது. நமக்கு இப்போ இந்த தோலில் ஒரு புண்ணு தான் நமக்கு தெரியும், கண்ணில் தெரியும். சரி, இந்த புண்ணிலை என்ன அப்படின்றத தெரிஞ்சுட்டு நம்ம அதை சரிப்படுத்திக்க முடியும். ஆனால் இந்த குடலுக்கு புண்ணை நம்ம நேரடியாக பார்க்க முடியாது. அது நிறைய நவீனம் வந்திருக்குன்னா அப்படி போய் தான் பார்க்க முடியும், நம்ம டைரெக்டாக பார்க்க முடியாது. அதனால நீங்கள் புண்ணை உடனே ஆற்றுக்கான வழியில் பார்க்கணும். இந்த புண்ணை ஆற்றுக்கு பெரிய மருந்து சாப்பிடணும் அவசியம் இல்லைங்க, பெரிய சிரமம் கிடையாது உங்களுக்கு. இதனால் நேரத்துக்கு சரியான உணவுகளை பயன்படுத்தும் போது அது படிப்படியாக குறையிறது நீங்கள் பார்க்க முடியும். இந்த சரியான உணவுன்னு சொல்லணும்னா இந்த ஆயில் கம்மியான உணவுகளையும் இந்த பழங்களை பயன்படுத்தினால போதும் உங்களுக்கு அந்த புண்ணு படிப்படியாக குறையிற பார்க்க முடியும். ஏன்னா அஜீரணம் தான் முதல் படியாக அந்த புண்ணுக்கு அமையுதுங்க. அந்த அஜீரணமாகாமல் சாப்பாடுகளை சரிப்படுத்தினோம்னா அந்த புண்ணு உங்களுக்கு வராமல் பார்த்துக்க முடியும், அந்த வயிற்று வலியும் வராது. ஸோ நீர் சில பேருக்கு வரீங்கன்னா உடல் உஷ்ணத்தினாலேயும் அந்த வயிற்று வலி ஏற்படுது. அந்த உடல் உஷ்ணத்துக்கு அவங்க அந்த காலத்தில் முன்னோர்கள் என்ன செய்வாங்கன்னா இப்போ திடீர்னு சுருக்கு வயிறு வலிக்கும். அப்போ எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி செஞ்சுருக்காங்க, எனக்கு பண்ணி கொடுத்து எப்படின்னா கொஞ்சம் விளக்கெண்ணெய் எடுத்து தொப்புலையும் அந்த கட்டை விரல் நேரத்தை வச்சு விட்ருவாங்க. அடுத்து 10 நிமிஷத்தில் வலி குறைஞ்சிரும். அப்போ அது சுட்டு வலி, ஹீட்னால அந்த வலி, அந்த மாதிரி வலி குறைஞ்சிரும். நம்ம அந்த வலி வரக்கு நிறைய காரணங்கள் சொல்லும்போது இன்னொரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நிறைய டைட்டாக ட்ரெஸ் போடுறது. நம்ம தொப்பை வலி தெரிஞ்சக்கூடாதுன்னு நம்ம அமைக்க ட்ரெஸ் போடுறது, அந்த மாதிரி போடக்கூடாது. என்ன தெரிஞ்சுட்டு போகுது. அதனால் அதை அமைக்க ட்ரெஸ் போட்டு பெல்ட்டை போட்டு கட்டி விட்டோம்னா அதனால் வலி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் இயற்கையாகவே விட்டுறணும், அதில் ஃப்ரீயாக விட்டுறணும். இந்த மாதிரி விஷயங்களை செய்யாமல் நேச்சுரலாக விடுங்க, நல்லாயிருக்கும். அந்த வலி வராமல் தடுக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி இயற்கை உணவுகளை பயன்படுத்துங்க, சரியான நேரத்தில் பயன்படுத்துங்க, நிறைய பச்சை காய்கறிகள் பயன்படுத்துங்க, தோலோடு உள்ள பருப்பு வகைகளை பயன்படுத்துங்க. ஏன்னா தோல்னு முக்கியமான விஷயம். ரெண்டாவது சாப்பாடு பார்த்திங்கன்னா பாரம்பரிய அரிசிகளை அதிகம் பயன்படுத்துங்க. பாலிஷ் பண்ண அரிசி இருக்குன்னா அது நார்ச்சத்து கம்மியாக இருக்கும். அது இல்லாமல் ஒரு நாளைக்கு 2 வாட்டி காலை மாலை மலம் போகிற மாதிரி நார்ச்சத்து மிகுந்த உணவுகளை எடுத்துக்கங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக தினம் கூட ஒரு தேநீரை பயன்படுத்தலாம். அந்த தேநீர் நான் சொல்கிறேன், முடிஞ்ச செஞ்சு பயன்படுத்துங்க, முடியாதவங்க நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம். நம்ம வைத்தியசாலையில் தேநீர் கிடைக்கும் உங்களுக்கு. 1 பங்கு சுக்கு, 2 பங்கு மல்லி, கொஞ்சம் ஒரு நன்னாரி பவுடர் கொஞ்சமாக போட்டிங்கன்னா அது ஒரு மணமான ஒரு சுவையான சுக்குமல்லி காப்பி கிடைக்கும். இந்த சுக்குமல்லி காப்பியை டெய்லியும் 1 வாட்டி 2 வாட்டி சாப்பிடும் பொழுது ஜீரண மணிப்படைஞ்சு இந்த வாயு தொல்லை இல்லாமல் உங்களுக்கு உடம்புல கொழுப்பு சேராமல் பார்த்துக்கும். எங்களுக்கு எல்லாம் செய்ய டைம்லன்றவங்க நம்ம வைத்தியசாலையில் கடுக்காய், சுக்கு, ஆடதொடா, அருகு, கற்றாழை, கருஞ்சீரகம், தூதுவளை, வல்லாரை, முடவாட்டுக்கிழங்கு அப்படின்னு 36 மூலிகை ஒன்றா சேர்க்கப்பட்டு உடமையான மூலிகை தேநீர் இருக்குது. இதுக்கு மூலிகை தேநீர் பேர் அறுசுவை மூலிகை தேநீர். ஜீரண மண்டலத்துக்கு ஸ்பெஷலாக வேலை செய்யக்கூடியது. பார்த்திங்கன்னா 6 சுவைகள் இந்த தேநீரில் இருக்கும். இதை நீங்கள் வாங்கி கூட பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி இயற்கையான பொருட்களை பயன்படுத்தும் போது இந்த வயிற்று வலி நம்ம தப்பிச்சுக்கலாம், அந்த வயிற்றில் புண்ணு வராமல் பார்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் வயிற்று வலிக்கு மருந்துகளை குறைச்சிட்டு இயற்கையாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வயிற்று புண்ணு வராமல் பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி இயற்கையை பயன்படுத்தி பயன்பெறுங்க. நன்றி.